ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி ராகி களியும் வேர்க்கடலை துவையலும் பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் களியை இது மாதிரி ராகி களி எடுத்து இது மாதிரி துவையலில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது சாதம் இல்லாமல் அரிசி யூஸ் பண்ணாமல் நம்ம வரும் ராகி மாவுலேயே நம்ம பண்ண போகிறோங்க. இதனால் நம்மளுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். வேர்க்கடலையை போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்குங்க பருப்பு. அதனால் இது மாதிரி மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ சீரகம் தனியா போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா. இப்போ புளி நல்லா இது மாதிரி ஊற வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக அது போட்டுக்கிட்டேன். போட்டு அது புளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மாதிரி இது மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 2 பூண்டு பல் போட்டிருக்கேன், தோல் உரிச்சிட்டு. நல்லா அரைச்சிக்கலாங்க கொரப்பாக. இது மாதிரி அரைச்சாச்சு. உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் ராகி களிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இது மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை வெங்காயம் இது மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேர்க்கடலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு ராகி களி செஞ்சுக்க போகிறோங்க. 2 கிளாஸ் தண்ணி எடுக்கணுங்க. 1 கிளாஸ் மாவுன்னா 2 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். இப்போ 2 கிளாஸ் இது மாதிரி வானலில் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இது மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். மாவு 1 கப்பு மாவு, 1 கிளாஸ் மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. களி சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடாய்க்கும் ஒட்டாமல் வரும். இப்போ 1 கப்பு மாவு எடுத்துருக்குல்ல, 1 கிளாஸ் அளவுக்கு அது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இது மாதிரி போட்டுக்கிட்டு கலக்கிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம கலக்கின மாவை இதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால களி நம்மளுக்கு கட்டி வராமல் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ அந்த மாவையும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் வருங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டில் மாவு கரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா வரும். ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் இது மாதிரி மசிச்சுக்கிட்டே செஞ்சுக்கணுங்க. நல்லா ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் பாருங்கள். மூடி திறந்து பார்த்தா நல்லா இது மாதிரி வெந்திருக்குங்க. டைட்டாக இருக்கும் கொஞ்சம். நம்மளுக்கு இது மாதிரி கெட்டியாக களி வேணும்னா கரெக்டாக 2.5 கிளாஸ் சரியாக போயிடும். உங்களுக்கு கொஞ்சமாக மெத்துன்னு வேணும்னாக்கா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதிகமாக விட்டுக்கலாங்க. இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயோ நெய்யோ தண்ணியோ விட்டுக்கிட்டு இது மாதிரி நம்ம உருண்டை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம கையில் பண்ணணுன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால இது மாதிரி போட்டுக்கிட்டு உருட்டிடலாம். நல்லா ரவுண்டாக இது மாதிரி வந்துடுங்க. ரொம்ப அழகாக வரும் இது மாதிரி கிண்ணத்தில் போட்டு உருட்டுறதுனால. நம்மளுக்கு ராகி களியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி கொஞ்சமாக குழி வச்சுக்கலாம்.
நெய் போட்டுக்கலாங்க. இந்த நெய்க்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் ரொம்ப சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுக்கும் நம்மளுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. துவையலையும் வச்சாச்சு. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதையே செஞ்சுப்பீங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ராகி களி ரெடியாக இருக்குது. வெங்காயம் இது மாதிரி சைடில் வச்சுருக்கேங்க. வெங்காயம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாப்பிடும்போது கொஞ்சம் கடித்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சட்னிலையும் போட்டு வச்சுருக்கோம். இது மாதிரி உருண்டை எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டு எண்ணெயில் இது மாதிரி தொட்டுக்கிட்டு இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு ராகி ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் இல்லையா, இப்போ வந்துட்டு ராகி களி சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. எல்லா குழம்புக்கும் நல்லா சூட் ஆகுங்க. இது மாதிரி ராகி களியை செஞ்சுக்கிட்டிங்கன்னா பருப்பு இந்த மாதிரி துவையல் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் போட்டால் அது நெஞ்சில் இறங்கிடுங்க. அவ்வளோ சாஃப்டாக இறங்கிடும். நானும் இந்த சட்னியோட இந்த ராகி களியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த களியும் சட்னியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.